வணக்கம். இன்றைய இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு ஊஷோவோட அஷ்டாவக்ர மகாகீதை பாகம் 9 இப்போதே முடியும் இங்கேயே முடியும் அந்த புத்தகத்துல கொஞ்சம் ஆழமா போக போறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா அஷ்டாவக்ரரோட 258லிருந்து 271 வரைக்குமான சூத்திரங்கள், அதுக்கு ஓஷோ என்ன விளக்கம் சொல்றார், அப்புறம் நமக்கெல்லாம் வரக்கூடிய சில கேள்விகளுக்கு அவரோட பதில்கள், இதையெல்லாம் தான் கொஞ்சம் அலசலான் இருக்கோம். ஆமா. ஞானம் பற்றின்மை பத்தின அஷ்டாவக்ரோட சூத்திரங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானவ. ஓஷோவோட பார்வையில் அதை நம்ம அணுகி பார்க்கும்போது நமக்கான முக்கியமான புரிதல்கள், நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற சில சிந்தனைகள் எடுக்கிறதா நம்ம நோக்கம். சரி. சமத்துவம், ஒரு ஞானியோட இயல்பு எப்படி இருக்கும், இந்த விருப்பு வெறுப்பையெல்லாம் எப்படி கடந்து போறது, இது மேலதான் முக்கியமா கவனம் செலுத்த போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. இந்த அஷ்டாவக்ரர் ஜனகர் உரையாடல் இருக்கே, அது அத்வைத வேதாந்தத்தோட சாரம்னே சொல்லிடலாம். செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ரொம்ப நேரடியான வழிகாட்டுதல் அது. ஓஷோ என்ன பண்றாருன்னா, இந்த பழமையான ஞானத்தை நம்ம இன்னைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நடைமுறைக்கு ஏத்த மாதிரி விளக்குறார். சரி, அப்போ சூத்திரம் 688 அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? அஷ்டாவக்ரர் சொல்றார், பற்றற்ற ஞானி நல்லவங்கள புகழவும் மாட்டான், கெட்டவங்கள இகழவும் மாட்டான். இது ஏன் நல்லது செஞ்சா பாராட்ட வேண்டாமா, தப்ப கண்டிக்க வேண்டாமா அப்படின்னு தோணும் இல்லையா? ஆமா, நல்ல கேள்விதான். ஓஷோ இத ஒரு சைக்கலாஜிக்கல் ஆங்கிள் பாக்குறார். புகழ்ச்சி எங்கேந்து வருது? பொதுவா நாம யார புகழ்றோமோ அவங்க மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை, இல்லனா அவங்க கிட்டேந்து ஏதாவது கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு. சரி. நிந்தனை, அது ஒன்னு பழைய கசப்பான அனுபவம், இல்லனா வெறுப்பு. ஞானி இது ரெண்டையுமே தாண்டிட்டான். அவனுக்கு அந்த ஆசையும் இல்ல, பழைய கணக்கு வழக்கம் இல்ல. ஓஷோ அடிக்கடி சொல்வாரே, சொல்லுங்க. ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டுன்னு அந்த பார்வை ஞானிக்கு இருக்கு. அதனால அவன் ஜட்ஜ் பண்றதில்ல. ஓஹோ, அப்போ ஞானிங்கிறவன் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸே இல்லாத ஸ்டேட்டுக்கு போயிடுறானா? இன்பம் துன்பம் எதையுமே ஃபீல் பண்ண மாட்டானா? ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்றதை விட ஒரு சமநிலை, ஈக்வானிமிட்டின்னு சொல்றது கரெக்டா இருக்கும். அதே சூத்திரத்துல சம துக்க சுகஸ் திருப்தான்னு வருது. ஆமா. அதாவது இன்பத்திலையும் துன்பத்திலையும் சமமா இருக்கிறவன், திருப்தி அடைஞ்சவன், இதுதான் சமபாவம். நம்ம இந்து மதத்துல சமாதி, பௌத்தத்துல சமநிலை, ஜைனத்துல சமத்துவம்னு சொல்றதெல்லாம் இந்த சென்டர் பாயிண்ட் தான். ஒரு பேலன்ஸ். ஆமா, ஒரு தராசு முள் மாதிரி, இங்கேயும் சாயாம அங்கேயும் சாயாம நடுவுல நிக்கிறது. இப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸாலையும் அஃபெக்ட் ஆகாம தன் மையத்துல நின்னுட்ட பிறகு ஓஷோ சொல்ற மாதிரி கிஞ்சித் கிருத்தியம் ந பஸ்யதி, செய்ய வேண்டிய ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. செய்ய வேண்டியது இல்லையா? அதாவது அந்த நிலைய அடையறதுக்காக செஞ்ச ஜெபம், தவம் மாதிரியான பயிற்சிகள் கூட அப்புறம் தேவைப்படாது. அது அர்த்தமில்லாம போயிடும். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்த சூத்திரம் 259 இன்னொரு ஸ்டெப்பு மேல போகுது. ஞானி உலகத்தை வெறுக்கிறதும் இல்ல, அதே நேரம் ஆத்மாவை தனியா தேடவும் விரும்பல. ஆத்மானம் ந தித்ருக்ஷதின்னு சொல்றார். இது எப்படி? ஆன்மீக பாதையே ஆத்மாவை தேடுறது தானே? உண்மைதான். இது பார்க்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தெரியும். ஆனா ஓஷோ இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றாரு. இருட்டுல கைத்த பார்த்து பாம்புன்னு பயந்து ஓடுறோம். சரி. அப்புறம் லைட்ட போட்டு பார்த்தா அது வெறும் கயிறுன்னு தெரியுது. தெரிஞ்ச பிறகு அந்த கயிறு மேல நமக்கு வெறுப்பு வருமா? வராது இல்லையா? இல்ல. அதே மாதிரிதான் இந்த உலகம்ங்கிறது நம்ம மனசோட ஒரு தோற்றம், ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு கனவு மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை ஏன் வெறுக்கணும்? இந்த உலகத்தோட இயல்பை உணர்றதே ஆத்மாவை உணர்றது தான். தனியா ஆத்மான்னு எதையும் தேடி போக தேவையில்லை. ஓ, அப்படியா? இதான் உலகப்பற்றுள்ள சம்சாரிக்கும் உலகத்தை வெறுக்கிற வைராகிக்கும் ஞானிக்கும் இருக்கிற வித்தியாசம். சம்சாரி உலகத்தை விரும்புறான், வைராகி வெறுக்கிறான். ஞானி ரெண்டையும் தாண்டி வீதராகன், அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாதவனா இருக்கான். அப்போ ஞானிங்கிறவன் வாழ்ந்துகிட்டே செத்தவன் மாதிரியா? சூத்திரத்துல ந மிருத்தோ ந ஜீவதி, செத்தவன் மாதிரியும் இல்ல உயிருள்ளவன் மாதிரியும் இல்லன்னு வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? இத ஓஷோ விளக்குற விதம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பார்வையில, அதாவது இந்த ஓயாத பரபரப்பு, ஆசை, போட்டி இது நிறைஞ்ச உலக வாழ்க்கையோட பார்வையில பார்த்தா ஞானிகள் ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம ஏதோ செத்தவங்க மாதிரி தெரியலாம். ஏன்னா அவங்க நம்ம ஆட்டத்துல சேர்ந்துக்கிறது இல்ல. ஆனா உண்மையில அவங்க வேற ஒரு லெவல்ல, ரொம்ப ஹையர் கான்ஷியஸ்னஸ்ல அந்த டெத்லெஸ்னஸ உணர்ந்து உண்மையான அர்த்தத்துல உயிரோட இருக்காங்க. சொல்லப்போனா நம்மளோட இந்த மன ஓட்டமும் போராட்டமும் தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இறப்பு மாதிரி தெரியலாம்.
அவங்க நம்ம உலகத்துல இருந்தாலும் அதோட பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டு இருக்காங்க. புரியுது. அதாவது பார்க்குற பார்வை தான் மாறுது. அடுத்து சூத்திரம் 260. இது குடும்பம், ஆசைகள், ஏன் தன்னோட உடம்பு மேல கூட பற்றில்லாம இருக்கிறத பற்றி பேசுது. இது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. மனைவி, குழந்தைங்க மேல பற்றில்லாம எப்படி இருக்க முடியும்? இங்க பற்றின்மைங்கிறத ஓஷோ ஒரு கல்லு நெஞ்சம் அப்படின்னு சொல்லல. அன்பு இருக்கும், கருணை இருக்கும். ஆனா என்னுடையதுங்கிற அந்த ஈகோ அட்டாச்மெண்ட் இருக்காது. ஓஹோ! என் குழந்தை, என் மனைவி, என் உடம்புன்னு சொல்லும்போதே ஒரு பொசசிவ்னஸ், ஒரு எல்லை வந்துடுது இல்லையா? ஞானியோட அன்பு எல்லை இல்லாதது. ஓஷோ சொல்ற ஒரு சூஃபி கதை இருக்கு. சொல்லுங்க. கோடாலிய தொலைச்சவன் பக்கத்து வீட்டு பையன் மேல சந்தேகப்படுவான். அவன் கண்ணுக்கு அந்த பையன் திருடனா தெரிவான். ஆனா கோடாலி கிடைச்சதும் அதே பையன் நல்லவனா தெரிவான். ஆமா. அந்த என்னுடையதுங்கிற பார்வை தான் நம்ம விருப்பு வெறுப்ப தீர்மானிக்குது. ஞானி கிட்ட இந்த ஏன்ங்கிற பார்வை இல்ல. அதே மாதிரி உடம்பு மரணம் கன்ஃபார்ம்னு தெரிஞ்ச பிறகு இந்த உடம்பு மேல ஏன் பயங்கரமான பற்று வைக்கணும்? அதுவும் இந்த உலகத்தோட ஒரு பகுதிதான். சரி. புத்தர் விஷக்காளான சாப்பிட்ட கதை இதுக்கு நல்ல உதாரணம். விஷம்னு தெரிஞ்சும் கொடுத்தவங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏத்துக்கிட்டாரு. இது உடம்பு மேல பற்றின்மை, அதே நேரம் கருணையும் காட்டுது. ஆக பற்றின்மைங்கிறது விருப்பு இல்ல. அது ஒரு விதமான புரிதல், ஒரு சமநிலை. சரி. இந்த உள்நிலை மாற்றம் வெளியில ஞானியோட வாழ்க்கையில எப்படி தெரியுது? அடுத்த சூத்திரங்கள் 261, 263 ஞானியோட சுதந்திரம், மனநிறைவு பத்தி பேசுதுன்னு சொன்னீங்க இல்லையா? சந்தம் சரத்தோ சூரியன் மறைற இடத்துல தூங்குறான். யத்ராஸ்தமித சாயினா. இந்த ஃப்ரீயா சுத்துறது, சூரியன் மறையிற இடத்துல தூங்குறது, இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ நாடோடி மாதிரி வாழணும் தோணுது. இன்னைய காலத்துல இது எப்படி சாத்தியம்? ஓஷோ என்ன சொல்றார்? ஓஷோ இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் வியூ தரார். பழைய காலத்து சந்நியாசிங்க மாதிரி எல்லாரும் வீட்டை விட்டு, சொசைட்டியை விட்டு ஓடி பிச்சை எடுத்து வாழணும்னு அர்த்தம் இல்ல. மத்தவங்க உழைப்புல வாழ்றத ஓஷோ ஏத்துக்கறதில்ல. அப்போ அவர் புதிய சந்நியாசம்னு ஒன்னு சொல்றார். அதாவது உலகத்திலேயே இருந்துகிட்டு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு மத்தவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம, ஆனா உள்ளுக்குள்ள எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம ஃப்ரீயா இருக்கிறது. அந்த ஃப்ரீயா சுத்துறதுங்கிறத உடம்பு லெவல்ல மட்டும் பார்க்காம மனசு லெவல்ல ஈகோவோட பிடியிலிருந்து விடுபட்டு ஃப்ரீயா இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ சூரியன் மறையிற இடத்துல தூங்குறதுக்கு என்ன அர்த்தம்? ஓஷோ இத ஒரு மெத்தஃபரா சொல்றார். சூரியன் மறையிற இடம்னா உச்சி, அதாவது கான்ஷியஸ்னஸோட உச்சம், வெளிச்சமான நிலை, இதயத்துக்கு மேல இருக்கிற சக்கரங்கள்னு வச்சுக்கலாம். அங்கேயே தங்குறது, அதாவது ஹையர் கான்ஷியஸ்னஸ்ல நிலைச்சிருக்கிறது. இருட்டுல, அதாவது கன்ஃபியூஷன், அறியாமை, உலகப்பற்றுங்கிற கீழ்நிலைகள்ல சிக்கிக்காம இருக்கிறது. கீதையில கூட வரும் இல்லையா? ஆமா, கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாதிரி மத்தவங்க தூங்குற ராத்திரியில ஞானி முழிச்சிருப்பாங்கிறது இந்த உள் விழிப்பு நிலையை தான் குறிக்குது. ஓகே, அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு இன்னர் ஜர்னி மாதிரி தான் தெரியுது. பெரும்பாலும் அப்படிதான். அடுத்த சூத்திரம் 262 அதையே தான் சொல்லுது. ஞானி தன் சொந்த இயல்புல ரெஸ்ட் எடுக்கிறான். ஸ்வபாவ பூமி விஸ்ராந்தி. மத்தத மறந்துடுறான். விஸ்மிருத அசேஷ. உடம்பு இருக்கிறத பத்தி கவலைப்படுறதில்ல. பத்து தேதுவா தேகோ நாஸ்ய சிந்தா. தன் இயல்புல ரெஸ்ட் எடுக்கிறதுனா எந்த எஃபர்ட்டும் இல்லாம ரொம்ப நேச்சுரலா, சகஜமா இருக்கிறது. அந்த நிலையில இருக்கும்போது உலகம் தானாவே மறைஞ்சிடும். பாம்பு மறைஞ்சி கயிறு மட்டும் தெரியற மாதிரி. சரி. உடம்புங்கிறது இந்த உலகத்தோட ஒரு பார்ட் தான். அது நான் இல்லைங்கிற தெளிவு வந்துடுறதால அத பத்தின கவலைகள் வரதில்ல. சரி. கடைசியா சூத்திரம் 263. இது ஞானியோட இன்னும் சில குணங்களை லிஸ்ட் பண்ணுது இல்லையா? பணிவு, சுதந்திரம், உள்ள போராட்டமே இல்லாம இருக்கிறது, சந்தேகம் இல்லாம இருக்கிறது, பற்றின்மை, தனியா இருந்தாலும் ஹாப்பியா இருக்கிறது. இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்டட்? ஓஷோ இத ரொம்ப அழகா கனெக்ட் பண்றார். அகங்காரம், நான்கிற எண்ணம் பொய்ன்னு உணரும்போது நேச்சுரலாவே பணிவு, அகிஞ்சனா, ஒன்னும் இல்லாதவங்கிற ஃபீலிங் வருது. இந்த அகங்காரம் இல்லாததால எதுக்கும் கட்டுப்படாத ஒரு ஃப்ரீடம், காமசாரோ பொறக்குது. உள்ளுக்குள்ள இருந்த இது சரியா அது சரியாங்கிற போராட்டங்கள், நிர்த்வந்த்வஸ், நின்னு போகுது. அறிவு தெளிவா இருக்கிறதால சந்தேகங்கள், சின்ன சம்சயா போயிடுது. எது மேலேயும் ஓவர் அட்டாச்மெண்ட், அசக்தி இல்லாததால தனியா இருந்தாலும் கேவலோரமத்தே ஹாப்பியா இருக்க முடியுது. சோ அந்த ஈகோவை தாண்டி போறதுதான் இந்த எல்லா குணங்களுக்கும் கீ. இதுவரைக்கும் ஞானியோட தன்மைகளை பார்த்தோம். இப்போ ஓஷோவோட கேள்வி பதில் பகுதிக்கு வரலாம். இதுல கேட்கிற கேள்விகள், ஒருவேளை உங்களுக்கு இதே மாதிரி சந்தேகம் இருந்தா ஒரு கிளாரிட்டி தரலாம்.
சொற்பொழிவு 82ல ஒருத்தர் கேட்கிறாரு, என் கண்ல தண்ணி வருது, நான் ப்ரேயர் பண்றேன், ஆனா என் ஆன்மீக தாகம் அழுங்க மாட்டேங்குதே, ஏன் அப்படின்னு. இது நிறைய பேர் ஃபீல் பண்ற ஒண்ணுதான். ஆமா, இதுக்கு ஓஷோவோட பதில் ரொம்ப டைரக்ட். மனசு இருக்கிற வரைக்கும் தாகமும் இருக்கும், அதிருப்தியும் இருக்கும். மனசே அதிருப்தியோட இன்னொரு பேரு தான் என்கிறார். ஓ, பக்தியால எமோஷனல் ஆகி வர்ற கண்ணீர் வேற, உண்மையான மன நிறைவுங்கிறது வேற. இதுக்கு ஓஷோ 2 வழி சொல்றார். ஒன்னு, ஆறுதல் தேடுற வழி. மந்திரம், ஜெபம், சடங்குன்னு மனச டெம்பரரியா அமைதிப்படுத்துறது. இது உங்கள ஒரு மயக்கத்துல ஆழ்த்துமே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்ல. சரி. 2வது வழி? 2வது வழி தியானம். இதுதான் மனச கடந்து போறதுக்கான ஒரே வழி என்கிறார் ஓஷோ. தியானம்னா என்ன பண்ணணும்? ஏதாவது காம்ப்ளிகேட்டடான டெக்னிக்கா? இல்லவே இல்ல. ஓஷோ சொல்ற தியானம் ரொம்ப சிம்பிள். உங்க எண்ணங்களை, அது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணாம அது வர்றதையும் போறதையும் சும்மா கவனிக்கணும். ஒரு சாட்சியா இருந்து பார்க்கணும். விட்னஸிங். அதேதான். அப்படி பார்க்கும்போது எண்ணங்களுக்கு நடுவுல நேச்சுரலாவே கேப் வரும். எண்ணங்களே இல்லாத அந்த கேப்ல தான் உண்மையான அமைதி, தாகம் அடங்குற நிலை, மன நிறைவெல்லாம் வருங்கிறார். போலி நம்பிக்கைகளை விட உண்மைய ஃபேஸ் பண்றதுதான் முக்கியம்னு சொல்றதுக்கு, முடியாததுன்னு எதுவும் இல்லைன்னு சொன்ன தன்னோட குரு கிட்ட அப்ப 2+2 3ன்னு நிரூபிங்கன்னு கேட்ட தன்னோட ஒரு ஃபன்னியான அனுபவத்தையும் சொல்றார். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். பரம ஞானம்ங்கிறது பரம அக்ஞானம். சொற்பொழிவு 82/2. தியானமே அஜ்ஞானமா? இது எப்படி? ஆமா, கேட்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஞானம்ங்கிறது அறிவை சேர்க்கிறது இல்ல, புக்ஸ், சாஸ்திரம்னு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது இல்ல. அப்புறம் அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற எல்லா அறிவையும் தாண்டி போறது. அது ஒரு மகா சூன்யம் மாதிரி. அங்க அறியப்பட்ட விஷயங்கள் எதுவுமே மிஞ்சாது. அறிபவன் மட்டும்தான் இருப்பான். அந்த அறிபவனோட இருப்பு தான் பரமஞானம். நீங்க தியானத்துல எவ்ளோ பெரிய மகான்களோட உருவத்தை பார்த்தாலும் சரி, அதுவும் மனசோட தோற்றம் தான், டிஸ்ட்ராக்ஷன் தான். அதையும் தாண்டி போகணும்னு ஒரு ஜென் குரு சொன்னத ஓஷோ கோட் பண்றார். ஓகே. சரி, புத்தர் மாதிரி ஞானிகளை நாம எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? சொற்பொழிவு 82:33. அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது அடையாளம் இருக்குமா? இதுவும் நிறைய பேர் கேக்குற கேள்விதான். ஓஷோவோட பதில் என்னன்னா, ஸ்டாண்டர்டான வெளியில தெரியற மாதிரி அடையாளங்கள்னு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு ஞானியும் யூனிக். மகாவீரர் ஆடையே இல்லாம இருந்தார், கிருஷ்ணர் எல்லா நகையோட இருந்தார், லாவோத்சு ரொம்ப சாதாரணமா இருந்தார். அதனால வெளி தோற்றத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது. ஆனா உள்ள இருக்கிற ஒளி ஒண்ணுதான். சில சட்டில் சைன்ஸ நாம உணர முடியுங்கிறார் ஓஷோ. அவங்க ஒரு வேலையில ரொம்ப தீவிரமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியோட தெரிவாங்க. அவங்க பக்கத்துல இருக்கும்போது நமக்கும் காரணம் தெரியாம ஒரு பீஸ் ஃபீல் ஆகும். அப்படியா? ஆமா, வாழ்க்கையில இருந்த தடைகள் விலகுற மாதிரி தோணலாம். முக்கியமா அவங்க எப்பவும் ஒரு மாதிரி ஆனந்தமா இருப்பாங்க. ஆனா இந்த எல்லா அடையாளத்தையும் தேடாதீங்க. ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி உங்களை ஆழமா அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அதுவே போதும், அதை ஃபாலோ பண்ணுங்கிறாரு. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. சுய பரிசோதனை இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்றதுக்கும் சாட்சி பாவத்தோட இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? சொற்பொழிவு 84:10. நம்மள நிறைய பேரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஓஷோ இங்க அதை வேற மாதிரி சொல்றாரே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ். சுய பரிசோதனைங்கிறது நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் நாமளே அனலைஸ் பண்ணி இது சரி இது தப்புன்னு ஜட்ஜ் பண்றது. இதுவும் ஒரு விதமான மைண்ட் ஆக்டிவிட்டி தான். இது மனசை இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆக்கும். சரி, சாட்சி பாவம். ஆனா சாட்சி பாவம்ங்கிறது எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இல்லாம எண்ணங்கள் வர்றதையும் போறதையும் சும்மா கவனிக்கிறது. பீச்ல உட்கார்ந்து அலைகள் வர்றதையும் போறதையும் பாக்குற மாதிரி. எண்ணங்களை ஆராயவோ அலசவோ ஆரம்பிச்சா அதுக்கு நாம சக்தி கொடுத்துடுறோம். சொரிஞ்சா சிரங்க அதிகமாகும்னு சொல்ற மாதிரி. மத்தவங்க கவனத்தை இழுக்கிறதுக்காகவே சிலர் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிப்பாங்க இல்லையா? அது மாதிரி நாம எந்த எண்ணத்துக்கு அட்டென்ஷன் கொடுக்கறோமோ அது பெருசா வளரும். அதனால ஓஷோ சொல்றது அனாலிசிஸ் இல்ல, அவேர்னஸ், விழிப்புணர்வு. அருமை. இந்த நீண்ட ஆழமான உரையாடலோட சாராம்சமா நாம என்ன எடுத்துட்டு போலாம்? உங்களுக்காக இதுல என்ன முக்கியமான மெசேஜ் இருக்கு? உண்மையான சுதந்திரமும் மனநிறைவும் உலகத்தை மாத்துறதுனாலயோ இல்ல நிறைய ஆன்மீக அறிவை சேர்க்கறதுனாலயோ மட்டும் வர்றதில்ல. ஆமா, அதுக்கு பதிலா நம்மளோட மனசு, அகங்காரம் இதோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டி போய் நம்ம உண்மையான இயல்பை உணர்றது மூலமா வருது. அதுக்கு அஷ்டாவக்ரரும் ஓஷோவும் காட்டுற வழி.
சமத்துவத்தோட இருக்கிறது, அப்புறம் சாட்சி பாவத்தோட கவனிக்கிறது. இது ஏதோ ஃபியூச்சர்ல அடைய வேண்டிய கோல் இல்ல, இப்போதே முடியும், இங்கேயே முடியுங்கிறது தான் இதோட சென்ட்ரல் மெசேஜ். இறுதியா நீங்க உங்களையே கேட்டுக்க ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓஷோ சொற்பொழிவு 84ல சொல்றார், நான் இன்ன ஜாதி, நான் இன்ன மதம், நான் படிச்சவன், இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ புடிச்சிக்கிறதே அகங்காரம்தான் அப்படின்னு. ம் இந்த அடையாளங்களை விடுவிக்கிறது அவர் மரணத்தை ஏத்துக்கிறதோட கம்பேர் பண்றார். ஏன்னா மரணம் வரும்போது நம்மளோட பட்டம், பதவி, சாதி, மதம், ஏன் இந்த உடம்புங்கிற அடையாளம் கூட போயிடுது இல்லையா? ஆமா, உண்மைதான். இத மனசுல வச்சு உங்களுக்கான ஒரு சிந்தனை. நீங்க உங்களோட எந்த அடையாளத்தை மரணமே வந்தா கூட உங்களை விட்டு பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த ஒரே ஒரு உண்மையான அடையாளத்தை தவிர மத்த எல்லா டெம்பரரி அடையாளங்களையும், உங்க பேரு, படிப்பு, வேலை, சொந்தம் எல்லாத்தையும் நீங்க இப்போதே இந்த மொமெண்ட்ல கைவிட தயாரா இருந்தா உங்க அனுபவம் எப்படி இருக்கும்? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கும், இந்த அருமையான விளக்கங்களை தந்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.